இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு வேலை தெரிஞ்சிருந்தா கூட, நீங்க எந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாலும், அதுல நல்ல சம்பளத்துல ஈஸியா செலக்ஷன் ஆக முடியும். அது என்ன ட்ரிக்னா, வெளிநாட்டு வேலைக்கு இன்டர்வியூ போறீங்கன்னா, இன்டர்வியூ கியூல என்னைக்கும் முதல் ஆளா போய் நிக்காதீங்க. கியூவுக்கு நடுவுல நில்லுங்க. நின்னுட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியில வர ஒரு 10 பேர் கிட்ட உள்ள கிளையண்ட் என்ன கேள்வி கேட்டாங்கன்னு கேளுங்க. ஏன்னா இன்டர்வியூக்கு ஒரு 100 பேர் வந்திருக்காங்கன்னா அவங்க எல்லாருக்கிட்டையும் கிளையண்ட் புதுசு புதுசா கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒரு 10 கேள்வியை வச்சுக்கிட்டு அதையே தான் மாத்தி மாத்தி கேட்பாங்க. அதனால இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியில வர்றவங்க கிட்ட கிளைண்ட் கேட்ட கேள்விகளோட லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டு அதுக்கு நல்ல ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளைண்ட் கேபின்குள்ள போனீங்கன்னா உங்களால அவர் கேட்குற கேள்விக்கு டக்குன்னு ஈஸியா பதில் சொல்ல முடியும். இதனால நீங்க ஈஸியா செலக்ஷன் ஆகிறது மட்டும் இல்லாம திறமையா பதில் சொன்னதுனால சம்பளமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்பாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த ட்ரிக்கை யூஸ் பண்றதுனால ஒரு 100 திரகாம்ஸ் உங்களுக்கு சம்பளத்துல எக்ஸ்ட்ராவா கிடைச்சா கூட 2 வருஷத்துல அதோட மதிப்பு 60,000 ரூபாய் வருது. கல்ஃப் கண்ட்ரீஸோட ஜாப் வேகன்சிஸை எங்க வாட்ஸ்அப் சேனல்ல தினமும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல போடுற எந்த வேகன்சிக்கும் அட்வான்ஸ் அமௌண்ட் கிடையாது. எல்லா பேமெண்ட்டும் விசா வந்ததுக்கு அப்புறம் அதை நீங்க வெரிஃபை பண்ணிட்டு பே பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த சேனலோட பயோல இருக்கு. தேவைப்படுறவங்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.